அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் இருக்கிறார். உள்துறை அமைச்சரை சந்திக்க இருப்பதாக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை மையமாக வைத்தே தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். பழனிசாமி அவர்களோட டெல்லி திட்டம் தான் என்ன, இதுதான் தலைப்பு. இது குறித்து வாதிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம் லட்சுமி. அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள், வணக்கம் வில்சன். பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள், வணக்கம் பாக்கி. பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். டெல்லியில் இருக்கிறார், அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக நமக்கு தகவல் இருக்கு. திரு இபிஎஸ் அவர்கள் அவரோட டெல்லி விசிட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? நேற்று பேசினது, இன்னைக்கு டெல்லி விசிட், அப்புறம் அமித்ஷா அவர்களை சந்திக்க வாய்ப்பு, என்னதான் திட்டம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது செங்கோட்டையன் கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு ஒரு குரல் கொடுத்த பிறகு அவருடைய பதவியில் பிடுங்கப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் போயிட்டு டெல்லியில் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன்லாம் பார்த்துட்டு பேட்டி கொடுத்தார். ஒருங்கிணைப்பை பற்றி பேசினேன்ற மாதிரி விஷயத்தை சொன்னார். அப்போது எடப்பாடிக்கு அது ஒரு சின்ன அதிர்ச்சி தான். அதாவது நம்மளால் பதவி நீக்கப்பட்ட ஒருத்தரை அமித்ஷா சந்திச்சிருக்கார் அப்படின்றது, கூட்டணி கட்சி தலைவர் சந்திச்சிருக்காரு அப்படின்றது கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம். ஏன்னா அமித்ஷா சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு ஓப்பன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உங்கள் கட்சி விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு சொன்னபோது அப்படிப்பட்டவர் நம்மளால் பதவி நீக்கப்பட்ட ஒருத்தரை சந்திச்சிருக்காருன்னு அவருக்கு அதிர்ச்சி. இதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு அவருக்கு கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழல். ஏன்னா எக்ஸாக்டாக என்ன பேசப்பட்டது அந்த மீட்டிங்கில், செங்கோட்டையனோட என்ன பேசப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் இவருக்கு ஃபோட்டோ கூட வெளியில் வரல. ஸோ உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் அது யாராலையும் சொல்ல முடியல. தம்பித்துறையோ இல்லை நேதார் நாகேந்திரோ என்ன சொல்கிறாங்க, சந்திச்சாங்களா, அப்படி ஒரு செய்தியே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது சரி, நம்ம அமித்ஷாவே பார்த்து நம்ம கேட்டுடலாம் விஷயத்தை அப்படின்னு இவர் முடிவு பண்ணியிருக்கலாம் எடப்பாடி. அந்த அடிப்படையில் தான் அந்த டெல்லி விசிட் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்டயே கேட்கலாம், இந்த மாதிரி செங்கோட்டையன் உங்ககிட்ட என்ன பேசினார், நான் அவரை நீக்கியிருக்கேன், பதவி விட்டு நீக்கியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஓபிஎஸ் விஷயத்துலையோ இல்லை தினகரனை என்டிஏ கூட்டணியில் வைக்கிறதுலையோ சசிகலாவை சேர்க்கறதுலையோ ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்டோட எடப்பாடி இருக்கார். நேற்று பேச்சு அதான் உணர்த்து. நேற்று ரொம்ப உறுதியாகவும் சொல்லிட்டார். பார்ட்டி ஆஃபீஸில் கல்லடிச்சாங்க, துரோகம் பண்ணாங்க எல்லாம் சொல்லிட்டார். அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்றதை நம்ம ஃபர்தராக பேச வேண்டியிருக்கு. ஆனால் சொல்லிட்டார், அவரோட ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கார், அவங்கள சேர்க்கறதுல உறுதியாக இருக்கார். ஸோ டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடியே தன்னோட எண்ணத்தை சொல்லிட்டார். அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்னோட ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கேன், இவங்களை யாரும் சேர்க்கறதா இல்லைன்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். அப்போது செங்கோட்டையன் போய் ஒற்றுமைக்கு குரல் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறப்போ, இவர் போய் அமித்ஷாவை சந்திக்கும் போது இந்த மாதிரி செங்கோட்டையன் வந்தார், ஒற்றுமைக்கான குரல் கொடுத்தார் அப்படின்ற போது இவரோட நேற்று பேசின பேச்சுக்கள் அமித்ஷாக்கு எத்தனை போயிருக்கலாம், அவருக்கு கன்வே பண்ணியிருக்கலாம். அப்போது எப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷனை அமித்ஷா பண்ணுவார்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பாயிண்ட் என்னன்னா அதிமுக பலவீனமாக இருக்குது, அதிமுக கூட்டணியில் யாரும் வரமாட்டேங்கிறாங்க புதுசாக, இல்லை அதிமுகவுடைய அந்த ஒட்டுமொத்த பாஜகவுக்கு ஒரு நெகட்டிவ் ஓட்டிங் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கிறப்போ தேர்தலை நோக்கி போகும்போது நம்ம பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதில் பாஜக ஒர்க் பண்ணும்பொழுது அதுக்கு நேர் எதிராக இல்லைங்க அவங்களெல்லாம் சேர்த்துக்க முடியாது, சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நான் அதில் உறுதியாக இருக்கேன்னு இவர் சொன்னாங்கன்னா, இவர் சொன்னார்ன்ற பட்சத்தில் அப்போ பாஜக ரொம்ப ப்ரெஸ் பண்ணுவாங்களா இவரை அப்படின்னா எனக்கு ஹைலி டவுட்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நீங்கள் சொல்கிறது முக்கியமான இடம். பொதுவாக அமித்ஷா அவர்களை சந்தித்து அவரோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒன்று. நேற்றைய கூட்டத்தில் பல செய்திகள் அதற்குள்ள பொதிந்து கிடக்குது. எனக்கு தன்மானம் தான் முக்கியம், ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் முக்கியம், எங்களை யாரும் மிரட்ட முடியாது அப்படின்ற சிலரை வச்சு கைக்கூலிகளாக வைத்து இந்த இயக்கத்தை அழிக்க பார்க்குறாங்க. யார் யார் அப்படின்ற கேள்வி இல்லை, துரோகிகளுக்கு இடமே கிடையாது, அவங்கெல்லாம் அழிஞ்சு போவாங்கன்னு கிட்டத்தட்ட தெளிவுபடுத்திட்டு தான் போய் சந்திக்கிறார். கிளியராக தெளிவுபடுத்திட்டார் சார். அவர் தெளிவுபடுத்தினது மட்டும் இல்லை, இதனால் நம்ம இப்படி தெளிவுபடுத்துறதுனால பிஜேபி தலைமை கோவப்படும், இல்லை அமித்ஷா கோவப்படுவார்னு தெரிஞ்சு கூடவே இன்னொன்று சொல்கிறார், என்னோட ஆட்சியை காப்பாற்றினது பாஜக தான், அதுக்கு நான் நன்றியுடையனாக இருக்கேன் அப்படின்றார். அவங்களையும் ப்ளீஸ் பண்ணுறார். அடுத்த இதில் பாஜக தான் எங்கள் ஆட்சியை காப்பாற்றியது அப்படின்றார். அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது? பாஜக 2017 என்ன பண்ணாங்க, கட்சியை தர்ம யுத்தம் நடந்தது, அப்புறம் சேர்த்தாங்க, தினகரன் ஜெயிலுக்கு போனார் வந்தார். பட் ஆனால் ஆட்சியை காப்பாற்றினது யார்? ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டது ஓபிஎஸ், ஆட்சியை ஆதரிச்சு நின்றது தினகரன். 18 எம்எல்ஏக்கள் வெளில போயிட்டு ஆட்சியை கவுக்கிறதுக்காது போல முதல்வரை மாத்திரம் தான் போனாங்க. சபாநாயகரை விட்டு அந்த 18 எம்எல்ஏவை நீக்கினாங்க. ஸோ இப்போ தினகரனோட இப்போதைய ஸ்டாண்ட் என்ன?
எடப்பாடி முதல்வராக இருக்கிற விஷயத்தில் நான் ஒத்துக்க மாட்டேன், அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன்றதான் பாயிண்ட். ஸோ அதனால் வந்து இப்போது இவர் வந்து விஷயத்தை கன்வே பண்ணிட்டார். போகிறதுக்கு முன்னாடியே பாஜக தலைமைக்கு விஷயத்தை கன்வே பண்ணிட்டார். ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ சேர்க்க போகிறதில்ல, தினகரனை மீண்டும் கூட்டணியில் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதையும் தெளிவு பண்ணிட்டார். அதை முடிவு பண்ணிட்டு தான் டெல்லிக்கு போகிறார் சார். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் கேட்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் அதில் விடாப்பிடியாக இருந்தார்னா அவங்க வந்து ஒத்துவாங்க. சரி நீங்கள் உங்கள் இஷ்டப்படியே பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தப்பட்டு இதே மாதிரியே ஒரு வீக்காக போனாங்க வச்சுக்கோங்க, சப்போஸ் தோத்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை, அவங்களுக்கு 29 தான் பாயிண்ட். தோத்தா இவருக்கு தான் பிரச்சனை, கட்சியில் இவருக்கு தான் பிரச்சனை வரும். தோத்தா இந்த மாதிரி வீக்காகவே நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்க, யாரும் கூட்டணிக்கு வரல, நீங்களும் வீக்காக இருக்கீங்க, உங்கள் கூட்டணி வீக்காக இருக்குது அப்படின்னா 26க்கு அப்புறம் தோத்தீங்கன்னா உங்கள் கட்சியில் தான் வந்து ரிவோல்ட் வரும், ஒரு கலகம் வரும். அப்போ உங்கள் பதவிக்கு தான் ஆபத்து வரும். அதனால வந்து அவங்க விட்டுருவாங்க, கண்டுக்காது விட்டுருவாங்க. இன்னும் எந்த முயற்சி முன்னெடுப்பெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பாயிண்ட்னா, இப்போ அதிமுக விட்டா அவங்களுக்கு வேற யார் கிடைப்பா கூட்டணிக்கு? அவங்களுக்கு அவங்க பார்வையில இருந்து பாருங்க, கூட்டணிக்கு வேற யார் இருக்கா? இப்படி விஜயோட கூட்டணி போக முடியாது. என்டிஏல யாரு இருக்காங்கன்ற கேள்வி. என்டிஏல இருக்கிற பாமகவையும் வச்சு நீங்க என்ன ஜெயிக்க முடியும்? நீங்க ஒரு 4 சீட்டை நீங்க 10 சீட் ஆக்க முடியுமா? சரி, ஏடிஎம் கூட இருந்தா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அட்லீஸ்ட் வீக்கா இருந்தா கூட ஒரு 4 5 பிரியன் நேற்று அவர் சொல்கிற போது ஏதோ டெல்லியில இருந்தெல்லாம் அது மாதிரிலாம் ஒரு அழுத்தம் ஒரு நெருக்கடி இது வரைக்கும் வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து இது மாதிரிலாம் உள்ளுக்கு வரவே மாட்டாங்கன்றதை கிளியர். அழுத்தம்ன்றது நேரடியாக வரணும். செங்கோட்டையனை சந்திக்கிறதே ஒரு அழுத்தம் தானே சார். செங்கோட்டையன் அமித்ஷா சந்திக்கிறதே அழுத்தம் தானே, அப்படிதான் நீங்க பாக்கணும். அப்ப பதில் வந்து செங்கோட்டையனுக்கு இல்ல, அமித்ஷாவுக்கு தான் கொடுத்திருக்காரு. அங்க இருந்து அமித்ஷாக்கு தான் ஒரு பதில் கொடுக்கிறார். நான் யாரையும் சேர்த்துக்கிறது ரெடியா, நீங்க அமித்ஷாக்கு தான் அவர் சொல்றாரு. ஓகே, பாஜகவுக்கு அமித்ஷாக்கு தான் சொல்றாரு. இந்த எங்க உட்கட்சி விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் சொல்றாரு. நீங்க ஏற்கனவே கொடுத்த ப்ராமிஸ் படி நீங்க நடந்துக்கோங்க அப்படின்றதான் பாயிண்ட். இன்ஃபேக்ட் அந்த பாயிண்ட்டுக்கு அவங்க ஒத்துப்பாங்க. பாஜக ஹைகமாண்ட் ஏன் ஒத்துப்பாங்கன்னா, இவரை விட்டா பாஜகவுக்கு கூட்டணிக்கு ஆள் கிடையாது, இவருடைய நம்ம செயல் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. வீக்காவே செயல் பண்ணணும் பாஜக இவர் எடப்பாடி நினைச்சிட்டாருன்னா, லெட் ஹிம் செயல் லைக் தட், நம்மளும் கூட போலாம். தோத்தாருன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அப்படியே விட்டுருவாங்க. ஒரு பாயிண்ட் முக்கியம். அதுல ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க அமித்ஷா கேள்வி கேட்பாருன்னு என்னுடைய கருத்து. ஆக்சுவலா அதாவது வந்து முதல்வர் கேண்டிடேட்டா உங்களை அனௌன்ஸ் பண்ண வேண்டாம், தினகரன்லாம் உள்ள வர மாட்டாரு, நீங்க ஓபிஎஸ்ஓ சசிகலா வச்சு கூட்டுருங்க. தினகரனை உள்ள இழுக்கிறதுனா முதல்வர் கேண்டிடேட்டா உங்களை அனௌன்ஸ் பண்ண அவர் வரமாட்டாரு. அதனால முதல்வர் கேண்டிடேட்டா நம்ம எலெக்ஷனுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம், அந்த ஆஸ்பெக்ட்ல எங்களை வற்புறுத்தாதீங்கன்னு பாஜக சொல்லலாம். ஒரு நேத்தே பேச்சு அணுகுண்டு மாதிரி எல்லாம் இருந்தது பிரியன். எதுக்கு அடிபணிய மாட்டேன், தன்மானம் தான் முக்கியன்ற அளவுக்கு அவரோட பேச்சு இருந்தது இல்ல. முதல்வர் வேட்பாளர் நீங்க இல்லன்னு சொல்ல முடியுமா? அப்படி அவர்கிட்ட அவரோட ஸ்டாண்ட் என்னன்னா, தெளிவான உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பேன்றது யாருக்கு செய்தி சொல்லி. இவரை விட அவங்க பெரிய ஆள் சார், அவங்க நேஷனல் லெவல்ல பார்ட்டி, இவங்களை விட அவர் பெரிய ஆள். அதனால அவங்க வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பாங்க. நீங்க இதே பிடிவாதத்தோட இருக்கீங்க, இதே மாதிரி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா போங்க, இதனால பாதிப்பு வந்து எங்களோட உங்களுக்கு தான் அதிகம். ஆக்சுவலா லட்சுமி, எல்லாருமே செங்கோட்டையன் அவர்கள் போன பிறகு, அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அவங்க அந்த புகைப்படத்தெல்லாம் வெளியிடல. ஆனா கிடைக்கிற தகவல் வந்து நிதியமைச்சர் உள்துறை அமைச்சரை சந்திச்சதா தான் தகவல் இருக்கு. ஆனா நேற்றைய பேச்சு அப்படின்றது பலருக்குமான செய்தியா இருக்கு. ஆர்பி உதயகுமார் வந்து ஒற்றுமை என்கிற பெயரில் புதிய கோஷத்தை வைப்பவர்கள்லாம் செல்லா காசுகள் ரொம்ப கடுமையா எதிர்வினையாற்றி இருக்கிறார். இபிஎஸ் அவர்களோட பேச்சிலே நிறைய புள்ளிகளை கனெக்ட் பண்ணா, நான் அடிபணிய மாட்டேன், எனக்கு தன்மானம் முக்கியம், இவங்க யாரையும் சேர்த்துக்க நான் தயாராக இல்லை அப்படின்னு ஒரு மெசேஜை சொல்லிட்டு தான் அமித்ஷா அவர்களை சந்திக்க போறாரா? எப்படி புரிஞ்சுக்கிறது? அவரோட வியூகத்தை எப்படி நம்ம மதிப்பிடுறது? இதில் நிறைய புள்ளிகளை வந்து இணைச்சு பார்க்கணும். நேற்றைய பேச்சு வந்து உண்மையிலேயே அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் தான். இவங்களை யாரையும் சேர்த்துக்கிறதுக்கு தயாராக இல்லை, கூட்டணியிலையும் சேர்த்துக்கிறதுக்கு தயாராக இல்லைங்கிறத நேரடியாக சொல்லிட்டார். ஆனால் பிஜேபிக்கு உங்கள் கூடவே நான் இருப்பேன், மத்திய அரசாங்கம் அன்னைக்கு காப்பாத்துச்சுன்னு சொல்கிறார். மத்திய அரசாங்கம் இன்னைக்கு டிடிவி வந்து காலையில் பேசும்போது அது எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிடுறார். மத்திய அரசாங்கம் அன்னைக்கு பிஜேபி காப்பாற்றல, அன்னைக்கு யார் பிஜேபி கூட நின்னாங்கன்னு தெரியும், கூவத்தூரில் என்ன நடந்தது, எம்எல்ஏக்களுக்கெல்லாம் சொல்லிடாதீங்க, எல்லாரும் கையெழுத்து போட்ட பிறகு முதலமைச்சர் யாருன்றத பேரை வந்து அதுக்கு பிறகு சொல்லுங்கன்னு இவர் தான் சொன்னாரு. அப்படிதான் நாங்கள் கூவத்தூர்ல முடிவு சின்ன குறுக்கீடு. அமித்ஷா இல்லத்திற்கு செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் இல்லத்திற்கு செல்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசுங்க, அந்த காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். பேசுங்க லட்சுமி. நேற்றைக்கு பேசுனது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. மத்திய அரசாங்கமோ அமித்ஷா அவர்களோ இல்லை பிஜேபிக்கோ தெளிவாக நாங்கள் வந்து திரும்பவும் அதிமுகவுக்குள்ளே இவங்களுக்கெல்லாம் இடம் இல்லை, நான் தான் தலைமையில் இருக்க போகிறேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருக்க வேண்டும், அதை தாண்டி இவர்களுக்கு இடமில்லை, இனிமேல் கூட்டணியும் நான் என்டிஏ கூட்டணிக்குள்ளே அதிமுக இருக்கும்,
உங்களுக்கு எதிராக நான் எந்த கட்டத்திலையும் போக மாட்டேன்றதை சொல்லிட்டேன். பாஜகவை புகழ்ந்து பேச. ஆமா, மத்திய அரசாங்கம் தான் என்னை காப்பாத்துச்சுன்னு சொன்னதுக்கு காரணம் அது. நான் இன்றைக்கும் நன்றி கடனோட இருக்க வேண்டும்னு ஒரு வார்த்தை அதுல அதையுமே அந்த புள்ளியில டீகோட் பண்றப்ப இதற்கு முன்பு பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி பாஜக பின்புலம் இருந்து காப்பாற்றியதுன்றப்ப பலருமே சொன்னாங்க, எங்கங்க நம்பர்ஸ் எங்கள்கிட்ட இருந்தது, எங்கள்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தது, இதுல எதுக்காக பாஜக வந்து காப்பாத்துறதுக்கு அன்னைக்கு வந்து பிஜேபி தேவையில்லை. 2024லயுமே பிஜேபியோட இல்லைன்ற முடிவு எடுத்தாங்க. எஸ்டிபிஐ மாநாட்டில் கூட நேரடியாக பேசும்போது அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது, இனிமேல் எந்த கட்டத்திலையுமே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தான் சொன்னார். அதாவது தேர்தலுக்கு தேர்தல் அரசியல் கட்சிகள் கூட்டணிகள் மாறலாம், அதுல வந்து நிலைப்பாடு மாறலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. ஆனா இப்ப அவர் சொன்னதுக்கான காரணம், இனிமேல் பிஜேபியோட நாங்க வந்து இதே மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லியாவே இருக்க போறோம், இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்றதான் நேற்றைக்கு 2-3 பேரையும் சேர்க்க மாட்டேன்னு சொன்னது போக இந்த மெசேஜையும் அவர் சொல்றாரு, பிஜேபியோட நான் இணக்கமாகத்தான் இருக்க போறேன் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அந்த மெசேஜ் சொன்ன பிறகுமே அவர் சேர்க்காம இருக்கணும்னு முடிவு பண்ணாலுமே அந்த முடிவை பிஜேபி எப்படி எடுத்துக்க போறாங்க, அல்லது 2021 தேர்தல் கூட்டணின்னு வரும்போது இத்தனை இடங்கள் தான் சசிகலாவையோ இல்லை வந்து டிடிவி தினகரனையோ உள்ள சேர்த்துக்க முடியாதுன்னு அன்றைக்கு அவர் சொன்ன போது அவருக்கு இருந்த பலம் அல்லது அன்னைக்கு இருந்த வாய்ஸ், அன்னைக்கு வந்து பிஜேபி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. லீலா பேலஸ் ஹோட்டல்ல பேசின போது அமித்ஷா அவர்கள் ஒத்துக்கிட்டதாக தான் செய்திகள் வெளியானது. ஆனா இன்றைக்கு அதே நிலையில தான் இருக்காரா, அந்த அளவு பலத்தோட அவர் இருக்காரா அப்படின்றது லட்சுமி. இந்த சந்திப்புன்றது நான் முன்பே சொன்னது போல கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? ஏன்னா நிறைய அரசியல் மாற்றங்கள்லாம் மாறி இருக்கு. என்டிஏ வந்து முன்பிருந்த என்டிஏவாக இல்லை, அவங்க சொன்ன அந்த 18% இல்லை, 2 பேர் வெளியேறி இருக்கிறார்கள். இந்த சூழல்ல இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? ஓபிஎஸ்டி டிவி வெளியேற்றம் அப்படிங்கிறத விட செங்கோட்டையன் சந்திப்புக்கு பிறகு இந்த சந்திப்புங்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அவர் கொடுத்த அந்த 10 நாள் அல்டிமேட்டமும் இந்த திங்கட்கிழமையோட முடிஞ்சு போச்சு. ஆனால் செங்கோட்டையனை அமித்ஷா அவர்கள் சந்தித்த நேரம், அடுத்த நாள் அன்றைக்கு வந்து நேபாளில் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது, இந்தியாவுக்கு வெளியுறவு கொள்கைகள் இல்லை ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் அதில் வந்து பெரிய ஒரு ரோல் இருக்குது. அதை தாண்டி மறுநாள் காலையில் துணை ஜனாதிபதி தேர்தல், இவ்வளவு ப்ரெஸ்ஸிங்கான ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது அல்ல அவருக்கு அவ்வளவு வேலை நேரத்திலையுமே கூட செங்கோட்டையன் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி அவரை சந்திச்சிருக்கார் அப்படின்னா இந்த அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களுக்கும் அல்ல இந்த ஒருங்கிணைப்பு பற்றிய பேச்சுக்களுக்குமே பாரதிய ஜனதா கட்சியும் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமையும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. வந்து அவங்களுக்கு அவங்க வந்து இதில் ஏதோ ஒரு லாபத்தை பார்க்குறாங்க அல்லது அவர்களுக்கும் இதில் ஏதோ ஒரு பின்னால் அவங்களுக்கு ஏதோ ஒரு அம்சம் இருக்கிறதுங்கிறதுனால தான் அன்றைக்கு அந்த சந்திப்பு நடந்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல அவர் வந்து செங்கோட்டையன் அவரே வந்து சொல்லிட்டாரே நான் பார்த்துட்டேன்னு சொல்லி, புகைப்படம் ஏன் வெளியிடணும்? அவர் நேரடியாக வந்து அவரே சொல்லிட்டார், நான் பார்த்தேன், ஆமா பேசினேன், ஒருங்கிணைப்பை பத்தி பேசிட்டு வந்தோம் அப்படின்னு தானே சொன்னார். அவர் இப்ப இருக்கக்கூடிய சூழல் அதிமுக எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது இதையெல்லாம் சொல்றாரு. அந்த விஷயங்கள்லாம் இப்ப பேசப்படும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம். எனக்கு கிடைத்த தகவலின்படி இன்னைக்கு வந்து ஏடிஎம் தரப்புல இருந்து அப்பாயின்மெண்ட் கேட்டதா தெரியல. அங்க இருந்து அழைப்பு வந்த பிறகுதான் இவர் வந்து இன்னைக்கு கிளம்பி போயிருக்கார் பழனிசாமி அவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதிமுகவுக்குள்ளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. போன முறை 2021 அந்த தலையீடு இருந்த போது நீங்க தலையிடாதீங்க, எங்க கட்சிக்குள்ள நாங்க என்ன முடிவு பண்ணணும், இல்ல கூட்டணிக்குள்ள யாருக்கு எவ்வளவு இடம்ங்கிறத முடிவு பண்ணணும், நான் தான் பிக் பிரதர், நான் தான் பெரிய பார்ட்னர் அப்படின்னு அன்னைக்கு முடிவு செஞ்ச எடப்பாடி பழனிசாமி அவர்களால இன்னைக்கு அதே மாதிரி அதே வேகத்தோட அல்லது அதே பலத்தோட பேச முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. வில்சன், இந்த சந்திப்போட முக்கியத்துவம்ன்றதும் நேற்றைய பேச்சில் இருந்தும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? என்ன ஓட்டம் ஓடிட்டு இருக்கு, என்ன கணக்குகள் போயிட்டு இருக்குன்னு நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க வில்சன்? இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நமக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா இருக்குது. எப்படின்னா, அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கிற இரட்டை இலை சின்னத்தை கொண்ட அதிமுக திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படின்னு அவருடைய அந்த 153 தொகுதி பிரச்சாரத்துக்கு அப்புறம் இந்த பர்செப்ஷன் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் இருக்கிறதால உள்ள இருக்கிறவங்களும் சரி இல்லை வெளியே இருக்கிறவர்களும் சரி இந்த வெற்றி பெறுகிற இந்த குதிரை மேல நம்ம சவாரி பண்ணணும், எப்படியாவது அதுக்குள்ள போயிடணும் அப்படின்ற என்னைக்கும் இல்லாத அழுத்தம் இப்போ கொடுக்கப்படுகிறதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறது. எப்படியும் ஜெயிச்சிருவாங்க, எப்படியும் ஜெயிச்சிருவார். அது கிரெடிட்டை எடப்பாடி மட்டும் எடுத்துக்குவார்.
அப்ப அதுல நம்மளும் பங்கு எப்படியாவது இருக்கணும். அதனால அந்த அழுத்தம் கொடுக்கிறார்களோ ஒன்று எண்ணம். ரெண்டாவது, எடப்பாடி மேல இருக்கிற பொறாமையிலையும் ஒருவேளை இவர் மட்டுமே கிரெடிட் எடுத்து வெற்றி பெற்றுட்டார்னா இவருக்கு கிரெடிட் ஃபுல்லா போயிடுமே, அப்ப இவர் இல்லாத ஒரு வழியை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கலாம். இந்த ரெண்டு. மூன்றாவது விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு இப்ப நீங்க செங்கோட்டையன் விஷயத்தை பேசுறீங்கன்னா, எனக்கு வந்த செய்தி பிரகாரம் நான் சொல்லணும்னா, செங்கோட்டையன் அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து எடப்பாடி அலுவலகத்துக்கு ஒரு கால் வந்ததாகவும், உங்க கட்சியை சேர்ந்த ஒரு சீனியர் உறுப்பினர் இங்க சந்திக்க விரும்புறாரு அப்படின்னு, சந்திக்கலாமான்னு, சரி சந்திங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும், அதற்காக சந்திச்சுட்டு அவர் பிரச்சனையை சொன்ன பிறகு, இதெல்லாம் உங்க கட்சி பிரச்சனை, அதை நீங்க பாத்துக்கோங்க, நான் ஒரு உள்துறை அமைச்சர், என்கிட்ட இந்த மாதிரி தனிப்பட்ட பிரச்சனை எல்லாம் சொல்லாதீங்க, இதை நான் அவங்க கிட்ட சொல்லியாச்சு, உங்க உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்னு நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிட்ட மாதிரியும், அதற்கு பிறகும் அந்த விளக்கத்தை கொடுத்துட்ட மாதிரியும் தான் எனக்கு வந்த தகவல். ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு இதுதான் நடந்திருக்குது. முடிந்த பிறகும் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அவர் அலுவலகத்திலிருந்து விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இது உங்க, அதனாலதான் செங்கோட்டை நீங்க பேசும்போது நான் என்ன சொன்னேன் தான் பேசினார் ஒழிய அதற்கு அமித்ஷா என்ன சொன்னார்னு சொல்ல. அது அமித்ஷா தான் சொல்லணும், செங்கோட்டையன் சொல்லணும்ல. இல்ல நீங்க சொன்னதுல நான் இதெல்லாம் சொன்னேன், அமித்ஷா இதெல்லாம் சொன்னாரு. இல்ல நீங்க இந்திய அளவுல அமித்ஷா அவர்களை நம்ம பார்க்கிற போது, நீங்க 50 எம்பிக்களா போங்க, 60 எம்பிக்களா போங்க, அவர் தான் டிசைட் பண்ற இடத்துல இருந்தார். நம்ம தமிழக எம்பிக்களே சொன்னாங்க, வர சொல்லிட்டு எங்களை பார்க்காம இருந்தாங்க, உள்ளுக்குள்ள இருந்துட்டு அப்படின்னு. ஆனா நீங்க சொல்றது ஒரு புது தகவல். செங்கோட்டையன் அவர்களை நாங்க சந்திக்கட்டுமா வேண்டாமான்னு பர்மிஷன் வாங்கிட்டு சந்திச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு பாஜகவுக்கு அதிமுக தேவைப்படுது. கூட்டணி கன்சல்டன்சி. சரி, ஓபிஎஸ் ஏன் சந்திக்கல மோடி அவர்கள் இங்க வரும்போது அவ்வளவு லெட்டர் கொடுத்து எனக்கு பாக்கியமா இருக்கும், அட்லீஸ்ட் நீங்க வரும்போதோ இல்ல போகும்போதோ ஒரு பூச்செண்டு மட்டும் வழியில நின்று கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஏன் சந்திக்கல? அதற்கு பிறகு நடந்த கூட்டங்கள்ல டிடிவி தினகரனை ஏன் அவங்க அழைக்கல? அப்ப இதுல ஒரு கேள்வி இருக்கு. ஓபிஎஸ் வேண்டாம் நீங்க அப்பெல்லாம் என்ன விமர்சனம் வந்துச்சுன்னா, அப்பெல்லாம் எடப்பாடியார் கொடுத்த அழுத்தம், எடப்பாடியார் பேச்சை கேட்கிறார் சொன்னீங்களா? அப்ப அன்னைக்கு அந்த உள்துறை அமைச்சர் எடப்பாடி பேச்சை கேட்டு தானே செய்தாரு. இன்னைக்கு செய்திருக்க மாட்டாரா? செங்கோட்டையன் சந்திக்கும் போது லாஜிக்கா வருதா இல்லையா? இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது, கூட்டணிக்கு முன்பு செங்கோட்டையன் அவர்களை சந்திச்சாங்கல்ல, கூட்டணிக்கு முன்பு பிஜேபியில இருந்து யாருன்னா வந்தா கூட எடப்பாடியை சந்திச்சிருப்பாரு. ஏன்னா ஒரு எதிர்கட்சியை பலவீனப்படுத்த யாருனாலும் முயற்சி பண்ணுவாங்க, அதுதான் கட்சி, அதுதான். நீங்க திமுக இருந்தாலும் நீங்க சொல்ல வருவது வில்சன், நீங்க முக்கியமான இடத்தை நகர்றீங்க. இபிஎஸ் அவர்கள் தேவைப்படுறார், அதனால இவங்க அழுத்தம் அவங்க அழுத்தம் எல்லாம் இல்ல, முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இபிஎஸ் அவர்கள் தான் இருக்கிறாங்க, அதுதான் பாயிண்ட். கரெக்டா? அதுதான் முக்கியம். அதுதான், அதாவது நீங்க சொல்வாக்கு செல்வாக்கு இருந்தால்தான் கட்சிக்கு ஒரு மரியாதை இருக்கும். மற்றபடி நீங்க விசுவாசம் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது கூட்டணின்றது கொள்கை கிடையாது, வெற்றிக்கான நோக்கம். இந்த பக்கம் வெற்றிக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா ஒரு கூட்டணி. அப்போ பிஜேபி யோசிக்கிறாங்க, 2019 4.38% டிடிவி தினகரன், 2021 பாத்தீங்கன்னா 2.35%, அதே 2024 அந்த தனியான் இந்த குக்கர் சின்ன டிடிவி தினகரன் கூட பிஜேபி இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது, பாரிவேந்தர் இருக்கிறாரு, அதே மாதிரி நம்ம ஜான் பாண்டியன் இருக்கிறார், இவ்வளவு சேர்ந்த பிறகும் 0.9%. தேனியை தவிர இன்னொரு தொகுதியில் இருந்தாரு, அந்த திருச்சியில 1,07,000 தனியா நிற்கும் போது, இவ்வளவு பேர் கூட்டணியில நிற்கும் போது 1,00,000 ஓட்டு தான். அந்த 7,000 ஓட்டு குறைஞ்சிச்சு, இவ்வளவு பேர் கூட்டணியில் இருக்கும். அப்போ டிடிவி தினகரனோ இல்லைன்னா ஓபிஎஸ்ஓ பெரிய ஆதாயம்ன்றது கிடையாது, அவர்கள்கிட்ட ஓட்டு கிடையாது. அவங்க ஒரு தனிப்பட்ட நபர்களாக சில மாவட்டத்துல மட்டும் ஒரு அளவுக்கு இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. வில்சன் கடுமையா இவங்களை சாடுறாரு, கைக்கூலிகளை வச்சு சிலர் அப்படின்னா யார் கைக்கூலி, யார் அதை வச்சு ஆபரேட் பண்றாங்கன்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் பாஜகவை முதன்முறையா போல இந்த ஆட்சியை நிலைநிறுத்தியது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு பாஜக தான்ற கிரெடிட்டை நேத்தான் கொடுக்கிறார். அப்ப நான் உங்களோட இணக்கமா இருக்கேன், ஆனா இவங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன், இதான் வியூகமா? இதுலதான் விஷயம் என்ன தெரியுமா? இப்போ பாஜக உதவி செய்து ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கோ கட்சியை காப்பாற்றுறதுக்கோ சில பேர் கபலீகரம் செய்ய முயற்சிக்கும் போது, நீங்க தேசிய கட்சி தான் பார்த்திருக்கோம். மாநில கட்சி அதிமுகவுக்கு பரம விரோதியாக இருக்கிற கட்சி எந்த அளவுக்கு கபலீகரம் செய்ய பார்த்தாங்க பின்னணியிலன்றது தெரியும். கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைக்கும் பொழுது எஸ்கார்டு யார்கிட்ட இருந்துச்சு,
அதை தடுக்க கூட அதிகாரமும் சட்டம் ஒழுங்கும் யார்கிட்ட இருந்துச்சு? இல்ல சார், இத பார்க்கணும். இல்ல திரு வில்சன், நீங்க அப்படி ஓபிஎஸ் குறிப்பிட்டீங்கன்னா ஓபிஎஸ்க்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்ல. ஓபிஎஸ்க்கும் குருமூர்த்தி அவர்களுக்கும் தான் சம்பந்தம். ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஆளுநருக்கும் தான் சம்பந்தம். அதுதான் விஜயன். ஓபிஎஸ்க்கும் பிரதமருக்கும் தான் சம்பந்தம். ஐயா வெளியே தெரிஞ்சது ஐயா. குருமூர்த்தி கிட்ட சட்டம் ஒழுங்கு கையில இருந்துச்சு. கட்சி அலுவலகத்தை சீல் வச்சது குருமூர்த்தி. இதெல்லாம் பழைய காட்சி. இல்ல தர்ம யுத்தம்ன்றது இந்த ஆட்சி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்த காட்சிகள்ல திமுக பங்கு இருந்ததா, பாஜக பங்கு இருந்ததா? நீங்க சொல்றது வந்து திமுக பங்கு மறைமுகமா இருந்தது. அததான் சொல்ல வரேன். இப்போ அதிமுக பங்கு ஒருங்கிணைக்கிறதுல இருந்துச்சா இல்லையா? அதாவது நம்ம பிஜேபியோட பங்கு, பிஜேபியோட பங்கு என்னன்னா, ஓபிஎஸ் என்ன சொன்னார்? ஒரே பாயிண்ட் வில்சன், இப்ப நம்ம ரொம்ப பழசு வேண்டாம். இல்ல, ஓபிஎஸ் அவர்களோட தர்ம யுத்தத்துக்கு பின்னணியில் இருந்தது திமுக தான், பாஜக கிடையாது. நான் கண்டினியூஸா சொல்றேன். அதாவது ஓபிஎஸ் வந்து பிஜேபியை குறை சொல்ற மாதிரி சொன்னார். என்ன சொன்னாரு? குருமூர்த்தியால தான் நான் தர்ம யுத்தம் உட்கார்ந்தேன். அதோட உள்ள அர்த்தம்னா இப்ப நான் பலாப்பழத்தோட ஒரு இடத்துல நிக்க வேண்டியதாயிடுச்சு. அதே மாதிரி மோடிஜி சொன்னதால் தான் துணை முதலமைச்சரான மறுபடியும் நான் பலாப்பழம். ஆனால் இவர் என்ன சொன்னாரு? கட்சியை காப்பாற்றுவதற்கு, ஆட்சியை தக்க வைப்பதற்காக எதிரிகள் வியூகம் வகுத்த பொழுதும் பிஜேபி. உங்களுக்கு தெரியாது இல்ல, தர்ம யுத்தத்திற்கு பின்னணியில் யார் இருந்தாங்கன்றதான் கேள்வி. தர்ம யுத்தத்துக்கு பின்னணி யார் இருந்தா சார்? தர்ம யுத்தம் பண்ணும் பொழுது நீங்க எடப்பாடியார் ஆட்சியில கிடையாது. நீங்க சொல்றது தர்ம யுத்தம் அவர் சசிகலா அம்மாக்கு எதிராக பண்ணார். ஆமா, சசிகலா அம்மாக்கு எதிராக பண்ணார். அவரு முதல் கைது சசிகலா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு உள்ள ஆட்சி இல்ல, சசிகலா அவர்களும் இல்ல, எனது ஆட்சியை காப்பாற்றியதுன்னு சொல்லணும். அப்படிதானே? கரெக்ட். எனது ஆட்சியில எங்களது ஆட்சியை அப்படின்னா வருது. அதாவது ராஜினாமா கடிதம் யார்கிட்ட கொடுத்தாரு? பிஜேபி அழுத்தத்திலே கொடுத்தாரு. சசிகலா மட்டும் ராஜினாமா கடிதம் பிஜேபி அழுத்தத்திலே கொடுத்தாரு. இல்ல, இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் தர்ம யுத்தம். இல்ல, சசிகலா அம்மா கிட்ட ராஜினாமா கடிதம் யார்கிட்ட? தான் கொடுத்தாரு. யாரு மிரட்டினதை கொடுத்தது? அது உள்ள வில்சன், உங்களுக்கு தெரிஞ்சது. நான் அதுக்குள்ள நான் ரொம்ப பயணிக்க வரல. நம்ம இன்னைக்கு கான்டெக்ஸ்ட்ல பேசுவோம். வில்சன் சொல்ற பேசுறேன். இந்த மாதிரி அழுத்தம் இருக்கும் பொழுது, ஓகே, வெளியே புறத்துல எல்லாத்திலையும் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக எந்த அளவுக்கு அவர் பேசுறாரு, அந்த கைக்கூலிகள் தன்மானம் முக்கியம். அதே மாதிரி கைக்கூலிகள்னு இப்ப சொல்றது யார சொல்றாங்க? எல்லாம் யார் வந்து இதுக்கு முயற்சி பண்றாங்களோ, இந்த மாதிரி வெளியே இருந்து துரோகம் செய்து முயற்சி பண்றாங்களோ எல்லாரையும் சொல்றாரு. அவங்க வீதியில தான் நிப்பார்கள் அப்படின்றது சொல்ல. யாரோட கைக்கூலிகள்? அந்த வார்த்தையை தவிர்த்தரலாம். யாருக்காக அவங்க எல்லாம் வேலை பார்க்கறாங்க? இருக்கலாம், திமுக கூட இருக்கலாம். எல்லாத்துக்கும் பின்னாடி ஆமா, கண்டிப்பா இருக்கலாம்ல. அது சொல்றாரு. அதே மாதிரி சந்தேகத்தை நம்ம மறுக்கல. லட்சுமி நான் என்ன சொல்றேன், பார்க்ல வந்து புதுசா ஒரு வாக்கிங் கத்துக்கிட்டு போய் பார்த்தாரா இல்லையா சார்? அதாவது இதெல்லாம் ஏதோ எல்லாமே அதுதான் சார். ஒரு நேரம் வெளிப்பட்டு சார், இவ்வளவு வேணா வெளியே வந்து என்ன சொன்னாரு? நீங்க சொல்றது வெளியே வந்து என்ன சொன்னாரு? அதாவது ஜெயலலிதா அம்மா தீய சந்திப்புக்குள்ள வரலாம் வில்சன். கூட்டணிக்கு வந்து எதிரியும் கிடையாது, நண்பன் கிடையாது சொன்னாரா இல்லையா? புரிஞ்சிருச்சு நெல்சன். இப்ப எல்லா பிரச்சனைக்கும் பின்னணியில் திமுக இருந்தது, பாஜக காப்பாற்றியது. இதான் பாயிண்ட் டேக்கன். இப்ப லட்சுமி, இப்போ வில்சன் சொல்ற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு உள்ள சூழல்ல பேசுகிற போது இபிஎஸ் அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அவர் இருக்கிறார். அவரோட தயவு பாஜகவுக்கு தேவைப்படுது. அப்ப இவங்க, நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, யார் குரல் ஓங்கும்னு, இபிஎஸ் அவங்களோட குரல் தான் ஓங்கி இருக்க முடியும். அதுதான் அவர் சொன்ன. இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். 8 மணிக்கு, இப்ப 8 மணிக்கு போயிருக்காருல்ல டெல்லிக்கு, யாருடைய குரல் ஓங்கி இருக்க போகிறதுன்னு இந்த சந்திப்பு முடிஞ்ச பிறகு தெரியும். எதுக்கு டெல்லியில இருந்து இன்னைக்கு அழைப்புக்கு போகாம இருந்திருக்கலாம்ல? அன்னைக்கு செங்கோட்டையனை பதவியிலிருந்து நீக்குகிறார். கட்சியிலிருந்து உறுப்பினர், அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கல, அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கல, பதவியிலிருந்து நீக்கிறார். ஆனா அதற்கு அடுத்தது அவர் போய் டெல்லியில போய் சந்திச்சுட்டு வந்தோடனே என்ன பண்ணிருக்கணும்? இதுக்கு முன்னால ஒவ்வொருத்தரையும் கட்சியில இருந்து நீக்கணும்ல, அதே மாதிரி அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து, அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கி இருக்கணும்ல. செங்கோட்டையன் சொல்லிதானே பாத்துருக்கேன். இன்னைக்கு வெல்சன் சொல்றாங்க அவர் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான். அப்படி பர்மிஷன் வாங்கி பார்க்கக்கூடிய இடத்துல பிஜேபி இருக்குன்னு நான் நினைக்கல. பாரதிய ஜனதா கட்சி வந்து நான் உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு நான் பார்க்கணுமான்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், அன்னைக்கு 2 முக்கியமான இஷ்யூ. நேபாளில் அவ்வளவு பெரிய பிரச்சனை போகுது, அடுத்த நாள் வந்து விபி எலெக்ஷன். அப்ப வந்து இவர் வந்திருக்காரு நான் சந்திக்கணுமான்னு கேட்க மாட்டாங்க. வெயிட் பண்ண சொல்லுங்க,
இன்னும் எங்களுக்கு தமிழ்நாடு இப்ப முக்கியம் கிடையாதுன்னு சொல்லி ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் சொல்றேன். சுருக்கம். அமித்ஷா அவர்கள் இங்க நேரடியா வந்த பிறகு எடப்பாடி சாயங்காலம் 4 மணிக்கு மேல மேடையில உட்கார்ந்த பிறகு அமித்ஷா உதித்த முதல் வார்த்தை நம்ம கூட்டணி கிடையாது, இன்டர்னல் உட்கட்சி விவகாரத்தில் நானும் என் கட்சியோ தலையிடாது. இந்த சந்திப்பின் முக்கியத்துவம், இதுல யாரோட கோரிக்கையை யாரு ஏத்துக்க போறாங்க? முதல் கேள்வி. உண்மையில அமித்ஷா அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? பாஜகவுக்கு ஓபிஎஸ் அவர்களை பத்தியோ டிடிவி அவர்களை பத்தியோ செங்கோட்டையனை பத்தி என்ன நிலைப்பாடு இருக்கு? அப்படி ஒண்ணு இருந்தா தானே இன்சிஸ்ட் பண்ண முடியும். இந்த கேள்வி இருந்துட்டே இருக்கு. இந்த புள்ளிகளை கனெக்ட் பண்ணி இந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? நண்பர் வில்சன் ஒன்று சொன்னார், கவனிச்சிங்களா? ஜெயிக்கிற குதிரை மேல பந்தயம் கட்டுது. பாஜக ஒரு அரசியல் கட்சி, 100% அரசியல் கட்சி. சரி, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு 4 சீட்டு வேணும்னா நமக்கு நிச்சயமா திமுகவோட இன்றைய தினம் கூட்டணி சேர முடியாது. 98, 99 மாதிரியான சூழல் வருமா இல்லையா தெரியாது, அதை பற்றி சொல்ல மாட்டேன். இன்றுள்ள நிலவரம், இன்னும் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன், அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. அப்படிங்கிற போது சரி, இருக்கிறதில்ல யார் இப்போ ஸ்ட்ராங் லீடர்? யார்? எடப்பாடி பழனிசாமி. ஓகே, மாற்று கருத்து கிடையாது. கன்சாலிடேட் பண்ணார். நாளை இந்த ஆள் நீங்கள் கொஞ்சம் பழசு போகிற, ரொம்ப தூரம் போகல. 2016 ஜெயலலிதாமியார் மறைந்த பிறகு கட்சி உள்கட்சியில் பல்வேறு சிக்கல், அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போகல. தர்ம யுத்தம் அது இதெல்லாம் இந்த உடனே எல்லாம் என்ன நினச்சாங்க, இன்னும் 1 மாதம், இன்னும் 4 மாதம், இன்னும் எடப்பாடி ஆட்சியா, இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் 1 வருஷம் அப்படின்னாங்க. 4 வருஷம் முடிச்சிட்டாரு. ஒரு ஃபுல் சர்க்கிளை ஒரு சைக்கிளில் முடிச்சிட்டாரு. ஆட்சியை நிறைவு செய்து விட்டார். அதுக்கு பிறகு தேர்தலில் கூட அந்த 2021 தேர்தலும் போது ஞாபகம் வச்சுங்க, வருஷத்தை ஞாபகம் வச்சுங்க, 2021 பாஜக வாஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி இந்த நேஷன். ஆனால் இப்போ இந்த தேர்தலில் 24 தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி தயவில் தான் இருக்குன்னு எல்லாரும் பேசுகிறோம், நான் உள்பட. ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த காலத்திலே சசிகலாவை சேர்த்துக்குங்க, டிடிவி சேர்த்துக்குங்க, இதே சென்னையில் இதே அரசியல் வல்லுநரான அமித்ஷா வந்து சொல்லும்போது பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே யாரையும் சேர்க்க மாட்டோம் சொன்னது யாரு? ஸோ அப்போ வலிமையாக இருந்த காலத்திலே, பாஜக வலிமையாக இருந்த காலத்திலேயே எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்திட்டார். இப்போ அதே ஸ்டாண்ட் பாயிண்ட். இதுல நீங்க சொல்வதெல்லாம் சரிதான், அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப பாஜக உண்மையில என்ன நினைக்குதுன்ற இடத்தில் இப்ப அடுத்த காட்சிகள்லாம் மாறி யார் பரம விரோதியாக சித்தரிக்கப்பட்டு விமர்சிச்சாங்களோ அந்த டிடிவி என்டிஏக்குள்ள வந்தாங்க. ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப காலமாகவே தான் விசுவாசின்னு சொல்லி, அன்னைக்கு இபிஎஸ் தரப்புல என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஓபிஎஸ் வெளியேற்றினப்ப இவர் பாஜகவுக்கு லாயலா இருக்கிறாரு, அதனால நாங்க வெளியேற்றினோம்லாம் வெளிப்படையாகவே தலைவர்கள் பேசினாங்க. இப்ப இந்த 2 பேர் எக்ஸிட் இருக்குல்ல, இத பத்தியும் பாஜகவுக்கு எந்த நிலைப்பாடு இல்லையா? இல்ல நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் விலகல. அதாவது பாஜக சார் டிடிவி இருக்காங்கல்ல சார், டிடிவி என்டிஏல இருக்கிறாருல, இப்ப அவரு வெளியேறி இருக்கிறாரு. ஓபிஎஸ் அவர்கள் பல காலமாகவே லாயலா இருந்தாங்கல்ல, ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறினார்ல, என்டிஏல இருந்து அதிமுகவில் இருந்து வெளியேறினால 2வது முறை. அப்ப இபிஎஸ் தரப்புல என்ன சொல்லப்பட்டதுன்னா, இவர் வந்து பாஜக அனுதாபியா இருக்கிறாரு, இவரு போய் காவி உடைய கட்டிக்க வேண்டியதான்லாம் ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு பேசிய பேச்சுகள்லாம் இருக்குல்ல இருக்கு. இப்ப இந்த 2 பேர் குறித்தும் பாஜகவுக்கு என்ன நிலைப்பாடுன்னு கேட்கிறேன். அதை பத்தி அமித்ஷா இன்னைக்கு பேசவே மாட்டாரா? நான் முதல்ல சொல்லிட்டேன்ல, வலிமையானவர்கள் யார்? ஓபிஎஸ் தனியாவே. இப்ப 2014 செல்வி ஜெயலலிதாபியார் மறைக்கு பிறகு குருமூர்த்தியோட அட்வைஸ் பேர்ல அதை ஓபிஎஸ்ஸே சொன்னார், தெரியும் எல்லாருக்கும். அவர் தனியாக வந்தார். ஒருத்தர் கட்சியிலேருந்து வெளியில் வந்து, ஆளுங்கட்சியிலேருந்து வெளியில் வந்து ஒரு போராட்டம் நடத்தினார். என்டையர் எம்எல்ஏக்களும் கட்சியினரும் அந்த பக்கம் போயிருந்தா வலிமையான தலைவராக இருக்கும். பார்த்தா எவ்வளோ காலம் பார்த்துருந்தாங்க, எல்லாரும் காத்திருந்தாங்க. ஓபிஎஸ்க்கு ஒன்றும் பெருசா வெற்றி இல்ல. நீங்க சொல்வது இல்ல, கட்சி நிர்வாகிகள் இபிஎஸ் அவங்க கையில தான் இருக்கு, அது யாருமே மறுக்க முடியாது. ஆனா என்னன்னா, இதுவரைக்கும் என்ன வாதம் வைக்கப்பட்டதுன்னா 2 வாதங்கள் கவனிங்க. என்டிஏ நாங்க 18%, நீங்க 20%, அதுதான் சொல்லப்பட்டது. அந்த 18%ல இருக்கிற டிடிவி ஓபிஎஸ் பற்றி என்ன அமித்ஷா நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்றது ஒண்ணு. 2வது, எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஒரு ஓட்டு கூட செதறக்கூடாது, திமுகவை வீழ்த்தணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இந்த 2 தியரிக்கும் என்ன பதில் அமித்ஷா என்ன வச்சிருக்க போறாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப அது ஒரு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி வகுக்க போறாங்க, இன்னும் வேற என்ன கட்சிகள்லாம் வரப்போகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாமக யார் பக்கம் தேர்தல் ஆணைய கட்சியினோட சின்னத்தையும் கூட யாருக்கு கொடுத்துருக்காங்க எல்லாம் தெரியும். இதனோட டெவலப்மெண்ட், பின் விளைவுகள், ஆதரவுகள் எப்படி வருதோ அதெல்லாம் கணக்கில் இருக்கு. இன்னும் போலரைசேஷன் காலம் இருக்கு, ஒரு 4-5 மாதம், ஜனவரி வரையில் இருக்கு. ஆனா இதுல என்ன அப்படின்னா,
ஒரே ஒரு சின்ன விஷயம், செங்கோட்டையன் போயிட்டு வந்தது அமித்ஷா எதுவும் சொல்லலை. இப்போ எடப்பாடி சந்திச்சதை பற்றி நாளைக்கு அமித்ஷாவை கேட்டிங்களா? எஸ், அமித்ஷா வந்து பேசினார், இவரோட பேசணும், என்ன பேசுகிறார் நமக்கு தெரியாட்டா கூட ஒரு தகவலை அமித்ஷா சொல்லுவார், அல்லது பாஜக சொல்லும், அல்லது பாஜக தமிழக தலைமை சொல்லும் இல்லையா? ஆனால் அந்த தரப்பில் இருந்து எந்த வார்த்தை இதுவரை என்ன கணக்கு சந்திச்சுட்டு அதை சொல்லாம இருக்கிறதா இல்ல சந்திக்கவே இல்லையா? அது எனக்கு என்ன தோணுதுன்னா, நேத்து வரையில் அப்படித்தான் நினைச்சிட்டு என்னன்னு தெரியல, பொன்வில்சன் மறைமுகமா உணர்த்திட்டார், பர்மிஷன் கேட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க என்று சொல்லு. ஏன்னா எதுவுமே அந்த தரப்புல இருந்து வரல. இன்னைக்குதான் நயினார் நாகேந்திரன் நான் கூட ஓபிஎஸோட பேசியிருக்கேன் அப்படின்லாம் சொல்றார். என்ன எடப்பாடி டெல்லி போயிட்டு வருவார், நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கார் நயினார் நாகேந்திரன். அவர் என்ன மீன் பண்றாருன்னு நமக்கு தெரியாது. என்ன நல்லது நடக்கணும்னா என்ன புரியலையா? நேத்து தான் நிலைப்பாட்டை சொல்லியாச்சு, இபிஎஸ் அவர்கள் கிளியர் கட்டா நிலைப்பாட்டை சொல்லியாச்சு, அவ்வளவுதான். அதே அவர் என்டாஸ் பண்ண பாரு அமித்ஷா. இப்போ நாம அப்படிதான் எடுத்துக்க முடியும். ஏன்னா கூட்டணி சார், ஒரு கூட்டணி அறிவித்த அன்றே we will not interfere in inner party politics, right? இன்னர் பார்ட்டி பாலிடிக்ஸ் ஓபிஎஸ் சசிகலா மட்டும் இல்ல, டிடிவி தினகரனையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. இதுல இப்ப இங்க இன்னொரு சிக்கல் என்னன்னா பாக்கி, நீங்க அதிமுகவில் ஒன்றிணைன்றது வந்து அதிமுகவின் உட்கட்சி விவகாரம். இவங்க எல்லாம் என்டிஏவில் இருந்தாங்க, இனி என்டிஏவில் இருக்க போறாங்களா, இருக்கலாமா, அது பத்தி என்னன்ற ஒரு கேள்வி இருக்கு. பிரியன், நீங்க தான் முதல்ல நம்ம விவாதம் பண்ணப்ப நீங்க சொன்னீங்க கூட்டணி விஷயத்தெல்லாம் அமித்ஷா பாத்துக்குவாரு அப்படின்னு விட்டுட்டு இவர் பயணம் மேற்கொள்றாரு அப்படின்னு. ஆனா நேற்றைய இபிஎஸ் அவங்களோட பேச்சு பல விஷயங்களை உணர்த்துது. அட்டாக் ரொம்ப கடுமையா ஆகியிருக்கு. டிடிவி வெளிப்படையா சொல்றாரு, இனி தோத்தா நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு அவரும் பாஜகவுக்கு செய்தி சொல்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னா இதெல்லாம் பேசப்படுமா, இல்ல இபிஎஸ் நீங்க எடுங்க முடிவு, நாங்க அமைதியா இருக்கோம்னு இருக்க போறாங்களா? இல்லை, எல்லாமே பேசுவாங்க சார். கூட்டணி எப்படி பலப்படுத்துறது விஷயங்கள்லாம் பேசுவாங்க. இப்போது பாக்கி சொன்ன மாதிரி அன்புமணி வந்து பாஜக அணியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. அதனால் கூட்டணியை பலப்படுத்துறது எப்படி, அதிமுகவை பலப்படுத்துறது எப்படி, அது அந்த ஸ்டாண்டில் வந்து எடப்பாடி உறுதியாக இருப்பார், யாரையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்ற ஸ்டாண்டில் ஒரு உறுதியாக வந்து அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவங்க 2 பேர் சந்தித்த பிறகு செங்கோட்டையன் சந்திச்சுட்டு வந்து அமித்ஷா ஒன்றுமே சொல்லலாம், அமித்ஷா சொல்ல மாட்டார். எப்படி சொல்லுவார் சார்? அமித்ஷா மாதிரி ஆளுங்கிட்டாலும் நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. அவங்களாம் இப்போ டாப் பொசிஷனில் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டோடையும் எல்லா விஷயம் டீல் பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ எடப்பாடி சந்திப்புக்கு கூட எடப்பாடியும் வெளில வந்து எதுவும் சொல்ல போகிறது இல்லை, அமித்ஷாவும் சொல்ல போறது இல்ல, 2 பேருமே சொல்ல மாட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, சொல்ல மாட்டாங்க, 2 பேருமே சொல்ல மாட்டாங்க. எங்கேயாவது லீக் ஆனாதான் உண்டு கேபி சொல்ல மாட்டாங்க. இப்போ என்னதான் இபிஎஸ் அவர்கள் தெளிவுபடுத்தி நிலைப்பாட சொன்னாலும் சில புள்ளிகளுக்கு இதுக்கெல்லாம் விடை என்னன்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. இந்த சந்திப்புக்கு பிறகு வெளியில ஏதாவது விளக்கம் இருக்குமா, எப்படி பாக்குறது நம்ம? இல்ல, இந்த விஷயங்கள் வந்து முடிவு பெற்றோம். இந்த விஷயங்களை பற்றி நீங்க கேட்டீங்கன்னா இதே இன்னைக்கு மேடையில் என்ன பேசினாரு அதையே தெளிவா சொல்லிடுவார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி கூட்டணிகள் என்ன வருது, எப்படி வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம ராகுல் காந்தி கிட்ட ஸ்டாலின் அவர்கள் என்ற சகோதரனா பேசுறேன்றாரோ அது போற ஒரு இளைய சகோதரனா கூட அமித்ஷா கிட்ட பேசிப்பாங்க கூட்டணி விஷயங்கள். ஏன்னா அவர் ஒரு பிரதான தேசிய கட்சியின் தலைவர். செங்கோட்டையன் அவர்கள் சொன்னப்ப நாங்க எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கோம் அதிமுக, அதெல்லாம் நான் சொன்னேன்ற அதெல்லாம் சொன்னார்ல, அதெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பு. அதெல்லாம் புளிச்சு போன விஷயங்க. பலவீனமா இருக்கிற கட்சி கூட அவர் ஏங்க எல்லாரையும் விட்டுட்டு கூட்டணி வர்றாரு அமித்ஷா? மேடையில வந்து உட்கார்ந்து முதல் கண்டிஷனே பிரியன் சொன்னது இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதுதானே, ஏடிஎம்கே தான் இருக்கு, அவங்களுக்கு வேற எங்க ஆப்ஷன் இருக்குன்ற ஒரு கேள்வி, அதனால வச்சிருக்காங்களான்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. டிடி ஓபிஎஸ் ஆப்ஷன் விடுவா ஏடிஎம்கே? ஓபிஎஸ் கிட்ட 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தார்கள் அவங்க கையில. டிடிவி கட்சியை கையில் வச்சிருக்காரு, எல்லா சமூக ஓட்டு இருக்குதுன்னு. அவங்கள விட்டுட்டு எதுக்கு இப்போ எடப்பாடி கிட்ட அதிமுக கிட்ட இரட்டை இலை சின்னத்துக்கிட்ட வராரு? அப்போ அது நிதர்சனம். ஆமா, நீங்க சொன்ன ஒரு விஷயம் ஒண்ணு, 18% இவங்க 20% அப்படின்றீங்க. இது வந்து எப்படின்னா அவர்கள் விருப்பத்தை வந்து தெரிவிக்கிறது வந்து அதுதான் ஃபீல்ட்ல என்னன்றதுதான். இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு திமுக கூட்டணியில வாங்கின 4 ஓட்டுல 1 ஓட்டு எந்து. தனியார் சொல்றாரு 25 தொகுதி குறைஞ்சது நாங்க கேட்போம். 24 கொடுத்தா வாங்கிட்டு வந்துருப்போம். வன்னியரசு சொன்னாரு 25 தொகுதிகள் கேட்போம். அது இப்ப 24 கொடுத்தா வாங்கிட்டு வந்துட போறாங்க. அது வேற. அதே மாதிரிதான் எல்லா கூட்டணியிலும் வந்து இந்த பெர்செப்ஷனோட கேட்கறது வேற. ஆனா வந்து இது நம்ம லட்சுமி இப்போ களத்துல எப்படி இருக்குதுன்னு பாப்பாங்க. இபிஎஸ் அவர்கள் இந்த விசிட் அப்படின்றது எல்லாருமே வந்து அமித்ஷா அவர்கள் நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட யூக செய்திகள்லாம் இருந்தது. ஆனா ஒரு கிளியர் மெசேஜோட தான் டெல்லிக்கு போயிருக்கிறார், அப்படிதான் வெளில வரப்போறார்.
இனி செங்கோட்டையின் தரப்பு பலவீனமாகத்தான் போகுதா? ஏன்னா அமித்ஷா எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றப்ப அப்படி சூழல் ஆகுமா? செங்கோட்டையன் தரப்பு ஏற்கனவே பலவீனமாக தான் இருக்கு. அமித்ஷா வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, அவர் அதுக்கப்புறம் பார்த்தாரு. அது உண்மையிலே வந்து பெர்மிஷன் கேட்டு பார்த்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்படி அந்த மாதிரி கேட்டதாக்கெல்லாம் தெரியல. அவர் சந்திச்சுட்டு வந்த உடனே அவரை கட்சியிலிருந்து நீக்கி இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாலோ அன்னைக்கே இம்மீடியட்டாக அதை பேசியிருந்தா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமையை அல்லது அந்த கட்சியை வந்து அவர் வந்து ரொம்ப கண்ட்ரோலில் அவர் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணுங்கிற இடத்துல தான் எல்லாரையும் வச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம். ஒருவேளை இந்த சந்திப்புக்கு பிறகு நீக்கம் இருக்குமா? அப்படி நீக்கினார்னா இந்த அமித்ஷா அவர்கள்ட்ட தெளிவுபடுத்திட்டு கட்சியை விட்டு ஒழுங்கு நடவடிக்கைன்னு அப்படி நடந்ததுன்னா பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவினுடைய தலைமை என்ன நினைக்கிறதோ அல்லது என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அது எல்லாத்தையும் அவங்க வந்து தலையிடலை. அதிமுகவினுடைய உள்விவகாரத்தில் அவங்க கிரீன் சிக்னல்ங்கிறதுல அவங்க தலையிடலைங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அதிமுகவில் திரும்பவும் அந்த ஒருங்கிணைப்புங்கிற பேச்சு வந்ததுக்கான காரணமே கூட்டணிக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னால கூட்டணி பேசுறதுக்கு முன்னால எங்கெங்க இருந்தது ஒருங்கிணைப்பு பத்தின பேச்சு? எதுவுமே இல்லையே. போன தேர்தலில் இப்போ ஒருங்கிணைப்பு பத்தின பேச்சு வந்ததா? எதுவுமே இல்லையே. ஏன் இல்லை? அமித்ஷா இங்க ஏப்ரல் 11 வராரு. அன்னைக்கு முதல் கேள்வியே ஒருங்கிணைப்பு இருக்குமா, நீங்க பேச போறீங்க அப்படின்னா தலையிட மாட்டோம்னு சொல்றாரு. ஆனா அதற்கு பிறகு அந்த தலையீடுனாலதான் இது எல்லாமே நமக்கு வெளிப்படையா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆனால் செங்கோட்டையனோட அடுத்த கட்ட நடவடிக்கை அவருக்கு டெல்லியில இனி கிடைக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் இதை வச்சு ஓரளவு புரிஞ்சுக்கலாமா பாஜக என்ன நினைக்குது அப்படின்றத சூசகமா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கா? டெல்லிக்கு போயிட்டு வந்து செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்து வந்த பிறகு தெம்பா தானே இருக்கணும். கட்சி பொறுப்பில் நீக்கி நான் எதிர்பார்க்கலன்னு பாத்துறான். ஏன் அப்படின்னா நான் டெல்லிக்கு போயிட்டு வந்துடுறேன், நான் பெரிய ஒண்ணும் பண்ண முடியாது என்கிற நீக்கின பிறகுதான் போறாரு. அமைதி தேடி ஹரித்வாருக்கு தான் போனேன். அது வந்து நீக்கிட்டாங்க. அது ஒரு அதை பத்தி நான் சொல்றேன். அது வந்து அமைதி தேடி போகல அவரு. அமித்ஷாவை ஏன் பார்த்தாரு? ஒண்ணு இல்ல. ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப வந்து செங்கோட்டையன் அவர்களோட நகர்வு என்னவா இருக்கு? அவருக்கு ஒருவேளை திரும்பவும் டெல்லியில அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, இல்ல அவர் திரும்பவும் ஒருங்கிணைப்பு பத்தி பேசுறாரு அப்படின்னா புரிஞ்சுக்கலாமா? பாஜக வேற ஒண்ணு நினைக்குது. ஒரே ஒரு வார்த்தையில சொல்ல, ரெண்டாவது ஓபிஎஸ் அப்படிதான் எனக்கு தோணுது. அவர் அதுக்கு மேல அவரால் பாஜக இத அவர் தலையிட சார் கவலை மெனக்கெடாது சார். யாருக்கு உங்களுக்கு செல்வாக்கு மிக்க, ஏன்னா கடந்த 4 ஆண்டுகளை பல்வேறு போராட்டங்கள், ஒரு பக்கம் சசிகலா, ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் டிடிவி, ஒரு பக்கம் பாஜகவினோட மறைமுக அழுத்தம், இன்னொரு பக்கம் திமுகவினுடைய நெருக்கடி, இவ்வளவும் பார்த்துட்டு தேர்தல் ஆணையம், தேர்வு நீதிமன்றம் எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரியன் கடைசியில் நின்னவர். இந்த சந்திப்புல இருக்கிற ஒரு முக்கியத்துவம்ன்றது, இந்த விவாதத்தின் ஊடாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடம்ன்றது வந்து இபிஎஸ் வந்து ஒரு கிளியர் மெசேஜை கொடுத்துட்டார். பாஜக இனி தலையிட போவதில்லை, நான் தான் முடிவெடுக்க போகிறேன், நான் தான் பெரிய கட்சியா இருக்க போகிறேன்ற ஒரு மெசேஜ் வந்துருச்சா? இனி பாஜக அப்படின்றது இந்த சிக்கல் பேச்சுக்கள் ஊகங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது சில விஷயங்களை வந்து தமிழ்நாடு அரசியலில் க்ளோஸ் பண்ணுறது பெட்டர். அதாவது நம்பர் 1 வந்து இனிமேல் இணைப்பை பற்றி பேசுகிறத நிறுத்திக்கலாம், எல்லாருமே நிறுத்திக்கலாம். இவர் ரொம்ப உறுதியாக இருக்கார் எடப்பாடி. அது தைரியமாக அசட்டு தைரியமானு நமக்கு தெரியாது, அவர் உறுதியாக இருக்கார். என்னை பொறுத்த மட்டும் அது அசட்டு தைரியம். அது என்னோட கருத்து அசட்டு தைரியம். தேர்தலில் அது தெரிய வரும். ஆக்சுவலாக சில பேருக்கு வேறு மாதிரி சொல்லுவாங்க, அது அவங்களுடைய பார்வை. என்னுடைய பார்வை வந்து இதே பாணியில் அவர் தொடர்ந்தார்னா தேர்தலில் பின்னடைவை சந்திப்பார், அதான் என்னுடைய பார்வை. ஆனால் அவர் தைரியமாக நான் சேர்த்துக்க மாட்டேன்லாம் உறுதியாக சொல்கிறார். இப்போ அந்த விஷயத்துக்கு, ஒருங்கிணைப்பு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ஓகே, நாளைக்கே நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட நீக்குவார், சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்கு, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிமேல் யாரும் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ இல்லை தினகரனோ இனிமேல் எந்த வகையிலாவது என்டிஏக்குள்ளே போகிறதோ இல்லை அதிமுகக்குள்ளே போகிறதோ அந்த மாதிரி விஷயத்தை இனிமேல் கற்பனை கூட பண்ணக்கூடாது. முடிஞ்சு போச்சு. கற்பனை கூட பண்ணக்கூடாது, தேவையே இல்லை, பண்ணவே வேண்டாம். அவங்க இனிமே அவங்களுடைய தனித்தனி பாதையை பார்த்துட்டு அவங்களுடைய அரசியல் நான் ஓபிஎஸ் அவங்களோட போன்ல பேசுறேன், அவங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இனிமே கண்ணாமூச்சி விளையாட வேண்டிய அவசியமே இல்லை சார். ஓபிஎஸ்ஓ தினகரனுக்கும் நான் நேரடியாக சொல்றேன், இதை இவங்க சேனல் மூலமா தினகரனுக்கோ நம்ம தனிப்பட்ட முறையில் கூட சொல்லலாம், நேரடியாக சொல்றேன். தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ சசிகலாவுக்கோ கூட சொல்றேன் நான், தயவு செய்து இனிமே நீங்க உங்க தனிப்பாதையை பார்த்துட்டு அதிமுகவை எப்படி நீங்க எடப்பாடி மீட்டு எடுக்கணுமோ அதை நீங்க ஒர்க் பண்ணுங்க. இனிமே இந்த என்டிஏல சேர்றது,
இல்ல அதிமுகல சேர்றது, ஒருங்கிணைப்புக்கு குரல் கொடுக்கிறது, எதுக்குமே தயவு செய்து இந்த டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இனிமே இருக்கிற டைம் கொஞ்சம் தான் இருக்கு, அதுல தனியா ஒர்க் பாக்கி பண்ணி அவ்வளவுதான். இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. இனி ஏதாவது மாற்றங்கள் நிகழணும்னா அது இபிஎஸ் அவங்க நினைச்சாதான். மனமாற்றம் வந்தாதான் உண்டு. இபிஎஸ் மனமாற்றம் அதுக்கப்புறம் மத்த எல்லாரும் பேசுறதுக்கு அர்த்தம் இல்ல, அதுக்கான சாத்தியம் இல்ல. இன்னொரு விஷயம், இது இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையினால அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் அதற்கும் இபிஎஸ் தயாரா இருக்கார், மென்டலி ப்ரிப்பேர்ட். நேத்து என்ன சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம். திஸ் இஸ் a message not only to all but to பிஜேபி ஆல்சோ. அவங்களுக்கு இதுதான், எனக்கு வெற்றி வாய்ப்பு போச்சு பரவாயில்ல, நான் ஒரு கட்சியை நடத்துறேன், தொடர்ந்து நடத்திட்டு இருக்கேன். ஓகே, இனிமே இதுல வெற்றி வாய்ப்பு போனாலும் பரவாயில்ல, எனக்கு சன்மானம். அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் தோத்தீங்கன்னா ஒரு கலகம் வெடிக்கும். ஆனா அது கலங்கம் வெடிக்கும். பெரிய கேள்வி. தோத்தா கலங்கம் வெடிக்கும். கணிசமான வெற்றியை காமிக்கணும், இல்ல ஆட்சியை பிடிக்கணும், இல்லாட்டி கலங்கம் வெடிக்கும். தினகரன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இனி அதிமுக தோத்தா நான் அதுக்கு பொறுப்பேற்கல. அதுவும் அவரும் பாஜகவுக்கு ஒரு செய்தி மாதிரி சொல்றார். நிறைவு சுற்றுல சுருக்கமா இதை சம்மப் பண்ணணும்னா, பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம், இந்த சந்திப்பு அடுத்து என்னவாக நகரும்ன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எப்படி யூகிக்கிறீங்க? சுருக்கம். ஏடிஎம்கேக்குள்ள இருக்க ரிபெல்லியன் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார். இதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இசைவும் தேவைப்படுகிறதுன்னு நினைக்கிறார். அதனாலதான் நேத்திக்கு வந்து பிஜேபி எங்களை காப்பாத்துனதுன்னு சொன்னது. ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காத பிஜேபி தலைவர்கள் செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்ற போது போன் பண்ணி பர்மிஷன் கேட்டு கொடுத்தாங்களா இல்லையான்றது அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்ததே இந்த ரிபெல்லியனை என்கரேஜ் பண்றாங்கன்னு. நீங்க எப்படி புரிஞ்சு, எப்படி நகரும் இனிமே காட்சிகள்? இல்லை, இது எப்படின்னா இன்னும் அகன்ற பார்வையில் பார்க்கணும். இந்த ரிபெலியன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அது கதை முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்டத்துக்கு தான் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி போகிறது. அடுத்த கட்டம் களத்துல பார்ப்பாங்க, அடுத்தது மற்ற எந்த கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்ப்பாங்க. இதற்கு மேல வந்து புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது 4 முனை போட்டியா, 5 முனை போட்டியா, 3 முனை போட்டியா, அவர்கள் எந்த அளவுக்கு ஓட்ட கவர் பண்ணுவாங்க, அதை எப்படி கவர், இதெல்லாம் வரும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிரதான போட்டியாக முடியும். பாக்கி நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ரிபெலியன்ஸ்? லட்சுமி சொன்னதுனால இப்ப செங்கோட்டையன் போன்றவர்களின் குரல்கள் இனி எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கிறது, அதற்கான ஆதரவு பாஜகவிடம் இனி எப்படி இருக்கும்? இருக்காது என்று நம்புகிறேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன பொறுத்தவரை அதான் சொல்றேன், சட்டப்பேரவை தேர்தல் கூட அவங்க அதிகமாக கவனம் செலுத்த மாட்டார்கள். அவங்க பிஜேபி இஸ் a நேஷனல் பார்ட்டி என்பதனால மக்களவை தேர்தலில் அடுத்த முறை கணிசமான இடங்களை பெற்றால்தான் மக்களவையில் இந்த வாட்டி இன்னும் 2 கட்சி தயவில் இருக்க மாதிரி சொந்தமா இருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் மாநிலத்தில் இருக்கிற வலுவான கட்சிகளை இழந்து விட தயாராகலை. வலுவான கட்சியான அதிமுகவை இழக்க தயாராகலை. அதுதான் காரணம். அப்படிதான் போவாங்க. பிரியன், இதுல நான் இன்னொன்னா பாக்குறப்ப பாஜகவின் நகர்வுகள் இனி எப்படி இருக்கும், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இல்லை, பாஜக வந்து அதிமுகவோட தான் போவாங்க. அதில் எந்த விதமான சேஞ்சும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் முன்னெப்போதை விட இப்போ இந்த விசிட்டுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, விஜயோட எழுச்சி ஏற்படுத்தியிருக்கிற பாதிப்பு ஆக்சுவலாக. ஏன்னா இன்னைக்கு வந்து திமுகவுக்கு நேர் எதிராக அதிமுக தான் இருக்குன்னு ஒரு நம்ம வச்சுட்ருக்கோம். பைபோலார் பாலிடிக்ஸில் அதிமுக தான் இருக்கு. அப்படி நம்ம இப்போ விஜய் வந்த பிறகு அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்த பிறகு நம்ம ஒரு யோசனை பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்கு ஆக்சுவலாக. அப்போ இந்த விஷயத்தையும் வந்து அமித்ஷா கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்க வந்து கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய அவசியம், அதிமுகவை பலப்படுத்த வேண்டிய அவசியம் எல்லாத்தையும் அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி எடப்பாடி தன்னோட இதில் நோக்கத்தில் உறுதியாக இருக்காரா அப்படின்ற விஷயம் தான். ஆனால் உறுதியாக இருப்பார்னு தான் நினைக்கிறேன். இனிமேல் இந்த ஒருங்கிணைப்பு போன்ற விஷயங்களெல்லாம் ஒத்துக்க மாட்டார் தான் நினைக்கிறேன். அதனால மற்றவங்க தான் அவங்கவுங்க பாதையை பார்த்துன்னு போகணுமே தவிர எடப்பாடியை பொறுத்த மட்டும் பாஜகவும் கதவை அடைச்சிருவாங்களா? பாஜகவும் இனிமேல் ஏன்னா இந்த அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்கு தேவையா இருக்கும். முதல்வர் கேண்டிடேட்டை எலெக்ஷனுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுமா பின்னாடி வச்சுக்கலாமான்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பேசிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதுல வந்து அதையும் பேசிடுவாங்க, கூட்டணி ஆட்சிக்கும் அதையும் பேசிடுவாங்க. இனிமே வந்து என்டிஏ இந்த மாதிரி விஷயங்களும் குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இன்னைக்கு தெளிவுபடுத்திடுவாங்க. ஆக்சுவலா தெளிவுபடுத்திட்டு ஓரளவுக்கு கிளியரா இனிமே போவாங்க. ஏன்னா விஜயோடைய பாதிப்பு இருக்குல்ல, அவர் வந்து திமுகவுக்கு நேர் எதிராக அவர் வந்துட்டார் என்ன பண்ணுது அந்த விஷயம் இருக்குல்ல. அதனால இனிமே இவங்க தங்களை ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய அவசியம் பொறுத்திருந்து தேவையான ஒரு விஷயம். சந்திப்புக்கு பிறகு பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்களா, பதில் சொல்றாங்களா, அமித்ஷா தரப்பிலிருந்து ஏதாவது ட்வீட் வருதா, கருத்துக்கள் வருதா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சிறப்பு விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு